ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். சண்டே வந்து காலையில் என்ன லஞ்ச் எல்லாமே சொல்லியிருக்கேன். டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் எறா கிரேவியும் பண்ணியாச்சு. இது வந்து ஆஃப்டர்நூனுக்கும் சேர்த்து நான் எறா கிரேவி காலையிலே செஞ்சுட்டேன். அதனால் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்துட்டா பசங்க சாப்பிட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே காலையில் இந்த கிரேவி மட்டும் ரெடி பண்ணிட்டு மீன் குழம்பு மீன் ஃப்ரைலாம் அப்புறமா செய்யலாம்னு சொல்லிட்டு சண்டே எப்போவுமே எங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் நான்வெஜ் எடுப்போம். மற்ற நாளாக முட்டை அந்த மாதிரி தான் செஞ்சுப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளி சனி செய்ய மாட்டேன். நான் எப்படி வந்து மீன் பொரிப்பேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், சால்ட்டு, எலுமிச்சை இதை போட்டு தான் நான் மீனுக்கு வந்து ரெடி பண்ணி மசாலா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையிலே டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. மீதி இவ்வளோதான் கிரேவி இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொடி சங்கரா மீன், பொடி மீன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மத்தி மீன், இது கவலை மீன், இதெல்லாம் குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற பொருளே ரொம்ப புரதச்சத்து அதிகமாக இந்த மீனில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது மீன் சாப்பிட்றவங்களுக்கு கண் பிரச்சனை நிறைய வராது. அதனாலே நாங்கள் நிறைய மீன் தான் எடுப்போமே. இந்த சிக்கன்லாம் சூடு, பிராய்லர் சிக்கன் அது இது சொல்கிறாங்க, ஊசி போட்டு கோழிக்கு மருந்துலாம் கொடுத்து தானே பண்ணுறாங்க. அதனாலையுமே நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ரேரு, சிக்கன் வந்து ரொம்ப ரேரு, எறா நிறைய எடுப்போம், மீன் நிறைய எடுப்போம். மீன் வெரைட்டிலே மாற்றி மாற்றி மீன் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு பக்கம் ரசம் தாளித்து விட்டாச்சு. மீனுக்கு மசாலா தடவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி நான் பேஸ்ட் எப்போவுமே ரெடி பண்ணி வீட்டில் வச்சுக்குவேன். நான் வந்து ரசத்துக்கு வந்து இன்றைக்கி தட்டி போட்டு ரசம் வைக்கலாம், ரொம்ப காரமாக வச்சா நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்காக மிளகு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் நல்லா தட்டி அதை நல்லா ரசம் வந்து ஒரு கொதி வரும் பார்த்திங்களா, அப்போ போட்டு கொதி வந்ததை இறக்குனிங்கன்னா நல்ல ஒரு காட்டான ரசம் கிடைக்கும் நமக்கு. ரசப்பொடி ஒரு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி தட்டி போட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சளி கிளைமேட்டு அப்படியே நம்ம தொண்டையில் சளி இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு தான். மீன் குழம்பு வந்து அத்தை எப்போவுமே வச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா மீன் குழம்பு எனக்கு அந்தளவுக்கு வைக்க வராது. நான் ஒரு மாதிரி தண்ணியாக வச்சுடுவேன், அவங்க வந்து திக்காக கிரேவியாக வைப்பாங்கன்றதுனால அத்தைக்கிட்ட மீன் குழம்பு வச்சு கொடுக்க சொல்லிவிடுவேன். மீன் ஃப்ரை பண்ணுறது மற்ற டிஷ் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு செய்ய தெரியும், டேஸ்ட்டாகவும் செய்ய தெரியும். ஆனால் மீன் குழம்பு வந்து நான் வந்து தண்ணியாக வச்சுடுவேன், அப்படியே மொண்டு ஊற்றுற மாதிரி வச்சுடுவேன். ஸோ ரசம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா சுட சுட சுடன்னு சாதம், ரசம், கிரேவி, குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை. இந்த கிச்சன் ஒர்க்கை முடித்து க்ளீன் பண்ணிட்டேன்னா அந்த ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப நேரமாக நின்று ஃப்ரை பண்ணுற போது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா கடையில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு மீனை போட்டு அப்படியே பொரிச்சு எடுப்பாங்க. நான் வந்து எண்ணெய் ரொம்ப கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சுற்றி ஊற்றி பொரிச்சு எடுத்துடுவேன். பார்த்தாலே தெரியும் அதில் எண்ணெயே இருக்காது பாருங்கள். எண்ணெய் இல்லாத அளவுக்கு எப்படி பொரிக்கணுமோ அந்த அளவுக்கு பொரிப்பேன் நான். ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே பொரிச்சு வச்சாச்சு. இது நான் மதியம் சமைக்கிறேன்னு வைங்களேன், நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சுருவேன். நைட்டு வந்து சூடாக சாதம் மட்டும்தான் வடிப்பேன். மற்றபடி இந்த குழம்பு, சைட் டிஷ் எல்லாம் அப்படியே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். எங்கள் வீட்டில் 6, 7, 8 பேர் இருக்கோம் இல்லையா? ஸோ எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த வாரம் சந்தைக்கு போயிட்டு என்ன காய் வாங்கலான்னா, இந்த வாரம் நான் காய் அவ்வளோ வாங்க போகிறதில்ல. ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி கொஞ்சம் காய் எல்லாமே இருக்குது. நாங்கள் மாசி மகம் சாமி சிவராத்திரி அன்னைக்கு நம்ம குலதெய்வத்துக்கு வீட்டில் கும்பிடுவோம். அன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு, சுண்டல், கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கும்பிடுவாங்க. கருவாடு கேட்டாங்களே, எல்லாம் அரை கிலோ 20. ரொம்ப கம்மியா போட்டீங்களே ரேட். வெங்காயம் மட்டும் அதிகமா சொல்றீங்க. 3 ரூபாயா? 1 கிலோ கொடுத்துடு. 1 கிலோ போடுங்க. 50 ரூபாய். போன வாரம் வந்து 2 வாங்குனீங்களா? 2 வாங்குனோம். 3 கிலோ வந்தாயிங்களா? உருளைக்கிழங்கு எவ்வளவு கால போடுங்க? அரை கிலோ சின்ன போடுங்கண்ணா. ஒரு கிண்ணம் கொடுங்கண்ணா. கத்திரிக்காய் தான். அதோட பெருசா இருக்கு. சொத்த இருக்கா அதுலக்கா? அவ்வளோ அங்கே வாங்கிட்டோம். வெங்காயம், கத்திரிக்காய்.
அத்தை குழம்பு கருவாடு கேட்டாங்க, அதை வரும்போது வாங்கிக்கலாம் சொல்லிட்டு. இதுக்கு வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து காய் தான் நிறைய போடுவாங்களே. எல்லா வகையான காயும் போட்டு கருவாட்டு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அங்காளம்மனுக்கு வந்து நாங்கள் படையல் போட்டு வச்ச வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நடு ஹாலில் படையல் போடுவோம், சூப்பராக இருக்கும். அண்ணா 40 ரூபா. வேணவா எல்லாத்தையும் காசையும் நிறைய பார்த்துடும், பஸ்ஸையும் நிறைய பார்த்துடும். ஐயா இது என்னடா இது, காசு கொடுக்க முடியாது. காசெல்லாம் மேலே கொடுக்க முடியாது. கேரட் எவ்வளோ கிலோ? அண்ணா கேரட் எவ்வளோண்ணா? எல்லாமே 30 ரூபா தான். சரி, கருணைக்கிழங்கு மட்டும் வாங்கிக்கலாம். கருணைக்கிழங்கு ஒரு வாரம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வண்டியும் சுற்றி நிற்குது இல்லையா, இதெல்லாம் இந்த ஊர் மக்கள் தான். காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்பேட்லேருந்து வர வச்சு இந்த வார சந்தை மாதிரி போடுவாங்க. இவங்களாம் வேறு வேலைக்கு போகிறவங்க, சண்டே மட்டும்தான் இங்கே இவங்களை பார்க்கலாம் சந்தையில். அந்த ஒரு நாள் சந்தையில் கண்டிப்பாக வந்து நல்லா சம்பாதிக்கலாம். கான் வாங்க கான். கான் எவ்வளோ தெரியுதா? 4 வைப்பீங்க, இப்பெல்லாம் 3 தான் வைக்கிறீங்க. பூ உங்கள்தா? பூ இந்த வாங்க வேணாம் நீங்க. ஒரு வாரம் கும்பம் போட்டுருவேன், ஒரு நாள் நானும் சேர்த்துறேன். அந்த சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் வாங்கிட்டான். சக்கரவள்ளி கிழங்கு, பச்சை மிளகா. இரு வரும். நாங்கள் எப்போ போனாலுமே ஃபஸ்ட்டு இவர் வடை கடைக்கு தான் அதிகமாக போவார். அந்த வடையை வாங்கி ஒன்று தான் எனக்கு தருவார், மற்ற எல்லா வடையும் அவரே சாப்பிட்ருவார். அந்த 20 ரூபாய்க்கு வாங்கி அந்த போய் பர்ச்சேஸ் முடிக்கிறதுக்குள்ளே அதை முடித்தாதான் அவருக்கு வந்து திருப்தியாக இருக்கும். முதல்ல போய் வடைக்கடையில் சூடாக வடையை வாங்கி சாப்பிட்டுக்கினே அப்படியே பார்த்துக்கினே போவோம். இந்த வாரம் காய்கறி நான் நிறைய வாங்கலை, கொஞ்சம் காய்கறி தான் வாங்கியிருக்கேன். அதாவது உருளைக்கிழங்கு, கருவாடு, கான், வாழைப்பழம், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதோ 2 வாங்கினேன், அவ்வளோதான். அந்த கிழங்கு கேட்டேன், மாங்காய் வாங்கினேன், அவ்வளோதான். இவ்வளோதான். இங்கே வடை சூப்பராக இருக்கும். 3 வடை 10 ரூபா, 20 ரூபாய்க்கு 6 வடை கொடுப்பாங்க. எனக்கு 1 தான் கொடுப்பாரு, அவ்வளோதான். அடுத்து அந்த கவரில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது, காலி ஆகிடும். இங்கேருந்து அந்த முனைக்கு நடக்கிறதுக்குள்ளே காலி ஆகிடும். இந்த வார சந்தை உங்கள் ஊர் பக்கம்லாம் போடுவாங்களான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சந்தைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமான்ட்டு வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க, இங்கே இருக்கவங்க தான் பார்ப்பாங்க, அது எனக்கும் தெரியும். புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் சந்தை இருக்கா சொல்லுங்கள். தேங்காய் எவ்வளோயா? வாயா அது தெரியும், வாங்க மாட்டோம். எவ்வளோ குழம்பு கருவாடு? 20 ரூபாய். நல்லா இருக்குமா? முருங்கீரை எவ்வளோம்மா? குழம்பு கருவாடு 20 ரூபா. வாங்கினார் சொன்னாங்கன்னு நல்லா. கேரட்லாம் 1/2 கிலோ 20, பீட்ரூட்லாம் 1/2 கிலோ. இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியுமே 1/2 கிலோ 20 ரூபா தான். போன வாரம் நான் காமிச்சேன் இல்லையா, பீட்ரூட்டு, அப்புறம் கேரட்டு, உருளைக்கிழங்குலாம் 30 ரூபா 30 ரூபா சொன்னாங்க. இந்த வாரம் 20 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதான் வாரம் ரேட் மாறும். போன வாரம் 2.5 கிலோ வெங்காயம் நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வாரம் 3 கிலோ 100 ரூபா. இதே அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா 4 கிலோ 100 ரூபாய்க்கு கூட கொடுப்பாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா 3 கிலோ 50 ரூபா தான். ஸோ ஒரு நாள் சீப்பாக கிடைக்கும், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் மாங்காய் மட்டும் எப்போவுமே ரேட் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சின்ன மாங்காய் 20 ரூபாவா, கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காய் 30 ரூபா. அங்கே இருக்கிறது 30 ரூபான்னாங்க. சரி, மாங்காய்னா எனக்கு பிடிக்கும், சாம்பார்லலாம் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாங்காய் வாங்கினேன். இந்த கிழங்கு வாங்கிட்டாங்கன்னு அவர் வாங்கியே தரல, வேணாம் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார். அது கலர் வெள்ளையாக இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார்.
இந்த மாதிரி வார வாரம் காயெலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். தக்காளி மோஸ்ட்லி வெளியே வச்சாலே நல்லாயிருக்கும். ஏன்னா கிளைமேட் வெயில் காலத்தில் மட்டும் தான் சீக்கிரமாக போயிடும். இப்போலாம் நல்லாவே இருக்கும். இந்த காய்கறி வாங்குறதுல கூட எனக்கு பிடிக்கிற காய் நான் வாங்குவேன், அவருக்கு பிடிக்கிற காய் அவர் வாங்குவார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே இதில் வந்து எதுலையுமே வந்து அவர் முடிவு தான் என் முடிவு தான் இல்லை, 2 பேரும் ஈக்குவலைஸாக தான் எல்லாமே வாங்குவோம். உனக்கு பிடிக்கிற காய் எனக்கு பிடிக்கிற காய் அப்படின்ட்டு. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நிறைய இருக்கும், தட்டு 20 ரூபா. அதே மாதிரி அந்த பூ இருக்குது பார்த்திங்களா, ஒரு டைம் 20 ரூபான்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா 25 ரூபா காலிஃப்ளவர் சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோஸு காலிஃப்ளவர் நிறைய கிடைக்கும். இந்த காலிஃப்ளவர் கோஸில் இந்த பானிபூரிலாம் போடுறாங்களே, மஷ்ரூம் பானிபூரி, அவங்களாம் வந்து மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த இந்திக்கார பசங்க வந்து கோஸை விடவே மாட்டாங்க. எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த கோஸு, நூக்கல், அந்த மாதிரி காய் அதெல்லாம் நான் நிறைய வாங்குவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, இந்த கிழங்கு வகையாக இருக்கிறது தான் அவர் அதிகமாக வாங்குவார். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பச்சையாக இருக்குல்ல பீன்ஸு, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த சவுச்சவு, இதெல்லாம் தான் நான் அதிகமாக வாங்குவேனே எப்போவுமே. அவருக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டார். சொரக்காய், பீர்க்கங்காய், அது இப்போ காராமணி, இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டார். எனக்கு இந்த நாட்டுக்காயெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் மோஸ்ட்லி வாங்குவேன். ஸோ இந்த வாரம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கார்ன்லாம் ஃபஸ்ட்டு 4 கார்ன் வைப்பாங்க, அதுவே 50 ரூபான்னுவாங்க. இப்போ 3 கார்ன் தான் வைக்கிறாங்க. ஸோ இங்கே வேக வச்ச கார்ன் ஒருத்தர் விற்கிறாரு. அது ஒரு கார்ன், சின்ன கார்ன் 20 ரூபா, பெரிய கார்ன் பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்லுவார். அவர் வேக வச்சு தருவார். ஒரு நாள் நான் பசங்களுக்காக வாங்கிட்டு போவேன். இப்போலாம் நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு போனால் 10 நிமிஷத்தில் அவுச்சே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சந்தையிலே வாங்கிட்டு போயிடுறேன். ஸோ இந்த வாரம் சந்தை விலாக் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன 1/4 கிலோ 50 ரூபான்றீங்க, அவங்களாம் 20 ரூபான்றாங்க பேக்கெட்டு. 4 கரோடு 20 ரூபா. நான் கூட கொடுத்தா இது எவ்வளோ நிற்கும் பாரு, எடை போடுறேன். அந்த செதில்லாம் இல்லாமல் கேட்குறாங்க, அதெல்லாம் இருக்காதுல்ல பொறாள், அதெல்லாம் கிடையாது. இன்னொன்று போடுங்க பாரு, எடை எடுக்காது அப்படியே போடுங்க. அதான் ஒன்று போட்டு கொடுங்க. ஏன் அங்கெல்லாம் கேட்டீங்க, வரோம் வாங்க. வாழைக்கரோடு எவ்வளோ? 80 கால். வேணாம் வாழைக்கரோடு வேணாம், என்கிட்ட இருக்கு. பாக்கெட் 50 ரூபா. இவர் வந்து ரேட்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டார். யார் சொன்னாலும் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவார். நான் ஒரு இடத்துல ரேட் விசாரிப்பேன், இங்கே எவ்வளோ அங்கே எவ்வளோன்னு கேட்டால் தான் நமக்கு தெரியும். அப்போ தான் இந்த ஆயா ஒன்று போட்டு கொடுக்கும் நமக்கு. சந்தைக்கு போகிறோன்னா கொஞ்சம் பொழுதோடு போகணும். ஏன்னா இருட்டில் போனால் காயெலாம் நிறைய ஓட்டையாக இருக்கும். அதாவது கத்திரிக்காய், இந்த அழுகுன காயெல்லாம் வச்சுருவாங்க, பச்சை மிளகாய், அதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். அதுக்காக கொஞ்சம் பொழுதோடு போயிடுங்க. 4 மணிக்கே வந்து இங்கே எல்லாம் கடை போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அதோடு பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் சந்தை இருக்கும். நீங்கள் 10 மணிக்கு மேலே வேலைக்கு போயிட்டு வரவங்க, வெளியே போயிட்டு வரவங்க கூட சந்தையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படியே போயிட்டு அவர் எல்லா வடையும் காலி பண்ணிட்டாரு சொல்லிட்டு திரும்ப 20 ரூபாய்க்கு வடை வாங்கிட்டு வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இந்த வாரம் ஸ்நாக்ஸ் கடைக்கு போவேன், ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுப்பேன். இந்த 1 வீக் தேவையான ஸ்நாக்ஸ் வாங்குவேன் இல்லையா. ஸோ போன வாரம் வாங்கினதில் தட்டை மட்டும் என்கிட்ட அப்படியே இருக்குது. வாரம் போயிட்டு ஒரு 150 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுப்போம். ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுக்க, வீட்டில் பசங்க போர் அடிக்கும் போது கேட்பாங்களே, அப்போ கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். ஃப்ரூட்ஸும் கொடுப்பேன், ஸ்நாக்ஸும் கொடுப்பேன். நம்ம கொடுக்குற ஸ்நாக்ஸ் வந்து அந்த வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸுன்றதுனால தாராளமாக வாங்கி தரலாம் அப்படின்னு தான். அவங்களுக்கு ஃப்ரூட்ஸே கொடுத்தாலும் போர் அடிக்கும், நீ டெய்லி இதே கொடுக்குறேன்னுவாங்க. அதுக்காக மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் கொடுப்பேன், ஒரு நாள் சிப்ஸ் கொடுப்பேன், ஒரு நாள் முறுக்கு கொடுப்பேன், அப்படி மாற்றி மாற்றி கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நேராக வேர்க்கடலை வந்து பார்த்துட்டாரு வண்டியில். ஸோ 50 ரூபாய்க்கு வேர்க்கலையும் வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலான்ட்டு. இங்கே அப்பளம், இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீல் சிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, வீல் சிப்ஸு, அதுக்கப்புறம் ரவா லட்டு, இந்த கமர்கட்டு, இந்த வாட்டி வாங்கின ஐட்டம்லாம் சொல்கிறேன். ஸோ போகும்போது பார்ப்பேன் ஏதாவது புதுசாக போட்டு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஐட்டத்தை இந்த வாரம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வருவோம். நான் கேட்டேன், அந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா 160 கிராம் அந்த மிக்சரு, குச்சி சிப்ஸு எல்லாமே. இங்கே எல்லாமே வந்து 30, 40, 50 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் பேக்கெட்டை. வேண்டாம்.
வேண்டாம், நீ எடுக்கிற எதுவுமே நான் எடுக்க மாட்டேன். இது ஓகே. இது வாங்கிக்கிறியா? அது கமர் கட்டா ஓகே. இது வாங்கிக்கிறியா? அது வேண்டாம் எனக்கு. இது கேட்டனே, வீல் சிப்ஸு. அதான் பொட்டேட்டோ சிப்ஸ் ஒரு பேக்கெட் கொடுத்துருங்க, சின்னது. குச்சி சிப்ஸா? காரம் அதிகமாக இருக்குது, லோக்கிக்கு வேண்டாம்னு நினச்சேன். ரொம்ப மிளகாத்தூளா இருக்கு. அவர் இனிப்பாக கேட்பார் ஒருத்தர். அது வேணா, அதான் குட்டி எடுத்துருக்கேன். இதே போல் ஒன்று குட்டி எடுத்துருக்கேன். இது இருக்கு வீட்டில். இது எடுத்துக்கவா? போன வாரம் கூட சர்வேஸ் சாப்பிட்டான். இது என்ன பிஸ்கெட்டு? பீனட் பிஸ்கெட் நல்லா இருக்கும், சாப்பிட்றியா? சரி ஓகே. போதும். இது எவ்வளோம்மா? ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் கேட்டேன், அப்புறம் அந்த வீல் சிப்ஸ் கேட்டேன், அவ்வளோதான். இது வேணுமா? அது வேணாம். போன வாரம் வாங்கினது இந்த வாரம் வேணாம். இதெல்லாம் பேக்கெட் எவ்வளோண்ணா? இது எல்லாமே 30 ரூபா தானா? இது எவ்வளோ கிராமு? 160. இதெல்லாம் மட்டும் 40. ஆ ஓ, ஒரு முறுக்கு பார்த்தீங்கன்னா அது வெரைட்டியை பொறுத்து 40 ரூபா பேக்கெட்லேயும் இருக்கா, 45 ரூபாலேயும் இருக்கா. பிஸ்கெட் 30 ரூபாலேருந்து 50 ரூபா 60 ரூபான்னு ரேட் வித்தியாசம் இருக்குக்கா. அது நீங்கள் எடுக்கிறத பொறுத்து அப்படின்னு சொன்னால். ஸோ இந்த வாரம் தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு, காய்கறி வாங்கியாச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினதில் இப்போ பனானாவும் வாங்கிட்டோமா, அதுக்கப்புறம் கொய்யா பழமும் வீட்டில் இருக்குது. ஸோ போதும், அதனால போதும்ன்ட்டு கிளம்பிட்டேன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் ஆச்சு. ஏன்னா அவர் ரவா லட்டுலாம் எடுத்தார். அவர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக ரவா லட்டு எடுத்துக்கிட்டாரு. இந்த ஸ்நாக்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.